மாடர்ன் உடையில் ஹாட் ரீல்ஸ், ஃபாலோயர்ஸை கிறங்க வைக்கும் உடற்பயிற்சி வீடியோக்கள், கண் கவரும் போட்டோ ஷூட்டுகள், துபாய், கனடா, ஸ்பெயின் போன்ற வெளிநாடுகளுக்கு உல்லாச சுற்றுலா. இந்தி தெரியாது போடா என்றாலும் ரசிக்க வைக்கும் இந்தி பாடல் ரீல்ஸ். 1.2 மில்லியன் ஃபாலோவர்ஸோடு இன்ஸ்டா உலகத்தின் வடக்கு இணையராணியாக வலம் வந்தவர்தான் சந்தீபா விர்க். சுதந்திர பறவையாக சுற்றி திரிந்த இந்த இன்ஸ்டா பிரபலத்தை தற்போது சிறகை உடைத்து சிறையில் அடைத்திருக்கிறது அமலாக்கத்துறை. கடவுளுக்கு மிகவும் பிடித்த குழந்தை என்ற அறிமுகத்தோடு காணப்படும் இவரது இன்ஸ்டா பயோவில் ஆக்டர், என்டர்பிரினர், ஃபவுண்டர் அட் ஹைபு கேர் என்ற குறிப்புகளும் உள்ளன. ஹைபு கேர் என்ற வெப்சைட் மூலம் சந்தீபாவிற்கு அழகு சாதன பொருட்களை விற்பனை செய்து வந்திருக்கிறார். சமீபத்தில் இவர் மீது மோசடி செய்து பணம் பறித்ததாக மொஹாலியில் ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகாரின் பேரில் நடந்த விசாரணையில் தான் சமீப காலமாக சந்தீபா இணையதளத்தில் பட்டியலிடப்பட்டிருக்கும் எந்த பொருட்களும் அவரிடம் இல்லை என்பதும், வாடிக்கையாளர்கள் தொடர்பு கொள்ள கொடுக்கப்பட்டிருந்த வாட்ஸ்அப் என்னும் பயன்பாட்டில் இல்லை என்பதையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதோடு அந்த வெப்சைட்டை வெறுமனே பணம் சம்பாதிக்கவும் பொதுமக்களை ஏமாற்றவும் மட்டுமே சந்தீபா பயன்படுத்தி வந்திருப்பதை போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். மேலும் அவர் கோடிக்கணக்கில் பணம் மோசடி செய்து சொத்து சேர்த்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்ததை தொடர்ந்து அமலாக்கத்துறை ரெய்டில் இறங்கியது. சந்தீபாவுக்கு சொந்தமான இடங்களில் அதிகாரிகள் 2 நாட்கள் ரெய்டு நடத்தி இருக்கிறார்கள். அதன் முடிவில் 40 கோடி அளவுக்கு சந்தீபா மோசடி செய்திருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கடந்த 12ஆம் தேதி அமலாக்க பிரிவு சந்தீபாவை தங்களது காவலில் எடுத்திருக்கிறது. வரும் வெள்ளிக்கிழமை வரை அவரை காவலில் வைத்து விசாரிக்க சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணையில் சந்தீபாவுக்கு முன்னாள் ரிலையன்ஸ் கேபிட்டல் லிமிடெட் இயக்குனர் அங்காரை நடராஜன் சேதுராமனுடன் தொடர்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அமலாக்க பிரிவு அங்காரை நடராஜன் வீட்டிலும் ரெய்டு நடத்தியது. 2018ஆம் ஆண்டு ரிலையன்ஸ் கமர்ஷியல் பைனான்ஸ் நிறுவனத்தில் இருந்து 18 கோடி பொது நிதி முறையான ஆய்வின்றி நடராஜன் சேதுராமனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பணம் திரும்ப வரவில்லை. பின்னர் அது தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. இதே போன்று ரிலையன்ஸ் கேபிட்டல் நிறுவனமும் நடராஜனுக்கு எந்த விதிகளையும் பின்பற்றாமல் ரூபாய் 22 கோடி வீட்டுக்கடன் கொடுத்துள்ளது. இந்த பணம் எதையும் நடராஜன் திரும்ப செலுத்தவில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த நிதிகள் சந்தீபாவிற்கு போன்ற பல நபர்கள் வழியாக பண மோசடிக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று அமலாக்கத்துறை சந்தேகித்தது. இதற்கிடையே சந்தீபாவுடன் தனக்கு எந்தவிதமான தொடர்போ அல்லது பண பரிவர்த்தனையோ நடைபெறவில்லை என்று அங்காரை நடராஜன் அறிக்கை வெளியிட்டு மறுத்துள்ளார். அடுத்த கட்ட விசாரணையில்தான் இந்த சம்பவத்தில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பிருக்கிறது என்று தெரிய வரும். இன்ஸ்டாவில் கலராக ரீல்ஸ் போட்டு வலம் வரும் பிரபலங்களுக்குள் இன்னொரு இருண்ட பக்கமும் இருக்கலாம் என்பதை இந்த சம்பவம் உணர்த்தி இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.